ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் அரிசியை மட்டும் ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருந்தேன். அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுருந்த தண்ணி சேர்த்துக்கலாம். பத்தாததுக்கு நார்மலான தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். சாதம் வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சால் மட்டுமே போதும், பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ 4 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்ல சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போது தான் சர்க்கரை பொங்கல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். லோ ஹீட்டில் வச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும், அப்போ தான் தூசு மண் எதுவும் இருக்காது. இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. சர்க்கரை பொங்கலுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நீங்கள் எந்த கப்பில் 1 கப் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய்யை ஒரே நேரத்தில் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுட்டு இடையில நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆக போகுது. நான் 3/4 அளவு நெய்யை சேர்த்துட்டு இந்த நேரத்தில் இது கூட ஒரு 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம பேலன்ஸ் வச்சுருந்த நெய்யை நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு 10 முந்திரி கூடவே 10 உலர் திராட்சையை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்சுக்கும் குறைவான அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. பச்சை கற்பூரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்படியே நம்மளுக்கு கோவிலில் கிடைக்கிற பொங்கலோட வாசனையும் டேஸ்ட்டும் கிடைக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கலோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் ஆறினதுக்கப்புறமும் அது கட்டியாகாமல் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.